வணக்கம். பி நியூஸ் 27 செய்திகளுக்காக சுமதி சுரேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என மு.க. ஸ்டாலின் உறுதி. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு. விவசாயிகளின் நிலங்களை பிடுங்கி தனியாருக்கு தாரை வார்த்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் அழிக்க நினைத்தவர் மு.க. ஸ்டாலின். திருவாரூர் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் பழனிசாமி குற்றச்சாட்டு. சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கு விசாரணையை 6 மாத காலத்திற்குள் முடிக்க வேண்டும். கீழமை நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஸ்டெர்லைட் ஆலை வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என வேதாந்தா நிறுவனம் கோரிக்கை. வேதாந்தா நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. கும்பகோணத்தில் அரசு உதவி பெறும் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 7 மாணவிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி. பள்ளி மாணவிகள் 1500 பேருக்கு பரிசோதனை தீவிரம். விரிவான செய்திகள். சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கு விசாரணையை 6 மாத காலத்திற்குள் முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி சாத்தான்குளம் காவல்துறையினரால் கொல்லப்பட்ட ஜெயராஜின் மனைவி செல்வராணி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஜெயராஜ், பென்னிக்ஸ் இருவரும் உயிரிழந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தானாக முன்வந்து வழக்காக எடுத்து விசாரித்ததாக குறிப்பிட்டிருந்தார். கடந்த டிசம்பர் 10ஆம் நாள் வழக்கு விசாரணைக்காக குற்றவாளிகள் அனைவரும் ஆஜர்படுத்தப்பட்ட போது காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உறவினரின் செல்போன் மூலமாக யாரிடமோ பேசி 36 லட்சம் ரூபாயை வழங்கிவிடுமாறு மிரட்டிக் கொண்டிருந்ததாகவும், பணபலம், ஆள்பலம் காரணமாக சாட்சிகளை மிரட்டி கலைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். ஆகவே மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணையை குறிப்பிட்ட கால நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்குமாறு உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி முரளி சங்கர் கீழமை நீதிமன்றம் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கு விசாரணையை 6 மாத காலத்திற்குள் முடிக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகரில் உள்ள அரசு உதவி பெறும் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 7 மாணவிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கும்பகோணம் நகர பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த வாரம் சில மாணவிகளுக்கு காய்ச்சல் இருந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் 7 மாணவிகளுக்கு கொரோனா தொற்று இருப்பது இன்று உறுதியானது. இதையடுத்து அப்பள்ளியில் பயிலும் சுமார் 1500 மாணவிகளுக்கு பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. சில நாட்களுக்கு முன் அம்மாபேட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் மற்றும் பெற்றோர் என 62 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் கும்பகோணத்தில் உள்ள பள்ளியில் கொரோனா தொற்று பரவி இருப்பது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற வேதாந்தா நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. வேதாந்தா நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டது. அதில் ஸ்டெர்லைட் ஆலை தற்போது மூடப்பட்டுள்ளதாகவும், எனவே ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கை உடனே விசாரிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டது. வழக்கை ஏப்ரல் முதல் வாரத்தில் அவசர வழக்காக தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் எனவும் வேதாந்தா நிறுவனம் சார்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் ஸ்டெர்லைட் ஆலை வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற வேதாந்தா நிறுவனத்தின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வழக்கை விசாரிப்பதாகவும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். கடந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டிய ஸ்டாலின், நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், ஆவின் பால் 25 ரூபாய்க்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதிகள் என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார். இந்தி திணிப்புக்கு எதிராக திருவாரூரில் 13 வயதிலேயே கருணாநிதியுடன் இணைந்து தாம் போராடியதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடனை, விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி செய்வோம் என்று நான் அறிவித்தேன். நான் என்ன சொன்னாலும் உடனே அதை ஒட்டி கொஞ்சம் உயர்த்தி சொல்லுவார்.
நான் கேட்குற ஒரே கேள்வி, இந்த 10 வருஷமா என்ன பண்ணீங்க? 10 வருஷமா இதை பற்றி சிந்திச்சு பார்க்கல. ஆக இது மக்களை ஏமாத்துறதுக்காக. அது மட்டும் இல்லை, 14,000 கோடி தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் 14,000 கோடி பண்ணல, வெறும் 5,000 கோடி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கடனை நாம தான் ஆட்சிக்கு வரோம், நாம தான் தள்ளுபடி செய்ய போறோம். விவசாயிகளின் நிலங்களை பிடுங்கி தனியாருக்கு தாரை வார்த்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் அழிக்க நினைத்தவர் மு.க. ஸ்டாலின் என முதலமைச்சர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் அதிமுக வேட்பாளர் ஏஎன்ஆர் பன்னீர்செல்வத்தை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர் 2010ஆம் ஆண்டு டெல்டாவில் மீத்தேன் எடுக்க தனியாரிடம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் திமுகவினர் போடப்பட்டதாகவும், விவசாயிகளின் நிலங்களை பிடுங்கி தனியாருக்கு தாரை வார்த்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் அழிக்க பார்த்தவர் மு.க. ஸ்டாலின் எனவும் குற்றம் சாட்டினார். ஆனால் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றியது அதிமுக அரசு என பெருமிதம் தெரிவித்தார். யாரோ ஒருவர் எழுதி கொடுத்ததை மு.க. ஸ்டாலின் முழுமையாக படித்து பார்க்காமல் பேசுவதாகவும், அவர் சொல்வதெல்லாம் பொய்தான் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். முன்னதாக கும்பகோணத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் பழனிசாமி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஹீரோ அல்ல ஜீரோ என விமர்சித்தார். வேண்டா வெறுப்பாக அமைக்கப்பட்ட கூட்டணி திமுக கூட்டணி எனவும், வலிமையான வெற்றி கூட்டணி அதிமுக கூட்டணி எனவும் அவர் தெரிவித்தார். கோயம்புத்தூரில் நடைபெற்ற செம்மொழி மாநாடு என்பது மாநாடாக நடத்தப்படவில்லை எனவும், ஸ்டாலினின் குடும்ப விழாவாக கொண்டாடப்பட்டதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அப்படியே சினிமாவில் ஒரு மாதிரி 2 பக்கம் விளக்குமா எரியும், அப்படியே பட்டாசு வெடிக்கும், உள்ள வர மாதிரி ஹீரோ மாதிரி வராது. இல்ல ஹீரோ ஸ்டாலின் தன்னை ஒரு இளவயது மலை மாதிரி, இளவயது பையன் மாதிரி தோற்றத்தை உண்டாக்க பார்க்கிறேன். நடிக்க போறாரு, மக்களுக்கு சேவை செய்ய வர வேணும். அதை விட்டுட்டு இவர் எப்படி எப்படியோ கெட்டப்பட வரார். சினிமாவில் தான் கெட்டப்பட வருவாங்க. அரசியல் இப்படிப்பட்ட கெட்டப்பட வர ஒரே தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான். மக்கள் நீதி மய்யம் ஆட்சிக்கு வந்தால் மதுபான கடைகளை பாதியாக குறைத்து மது குடிப்பதை விட முடியாமல் தவிப்பவர்களுக்கு குடிநோய் திருத்தும் மையங்களை தொடங்குவோம் என கமல்ஹாசன் உறுதியளித்துள்ளார். ஈரோடு கருங்கல்பாளையம் அருகே மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டமும் தேர்தல் பிரச்சார கூட்டமும் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய கமல்ஹாசன், மக்கள் நீதி மய்யம் கூறிய திட்டங்களை கேலி செய்தவர்கள் இல்லத்தரசிகளுக்கு மாத ஊதியமா 50 லட்சம் வேலைவாய்ப்பை எப்படி தர முடியும் என்று ஏளனம் பேசியவர்கள் தற்போது மாற்றி அறிவிக்கிறார்கள் எனவும், தமிழகத்தை சீரமைத்திட தங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் மாற்றி காட்டுவதாகவும் தெரிவித்தார். நாங்கள் உங்களுக்கு ஊதியம் என்று சொன்னால் உங்களுக்கு ஐயா 50 லட்சம் வேலைகள் அப்படின்னு நான் சொல்றேன். அதை அவர் தமிழ்ல எடுத்து சொல்றாரு. உங்களுக்கு நோட்டு வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு 10 லட்சம், 5 வருஷத்துக்கு 50 லட்சம். அதே கணக்கு டாஸ்மாக் கடையை பாதி எழுத்து மூடுங்க, நான் மூடுறேன், நீங்க மூடுங்க பாப்போம். எம்சாண்ட் அப்படிங்கிற ஒரு மாற்று வீடு கட்டுவதற்கு மாற்று விஞ்ஞானம் வழங்கி இருக்கும் ஒரு கொடை, இயற்கைக்கு மனிதன் கொடுத்த கொடை. விஞ்ஞானத்தின் மூலமாக எம்சாண்ட் சாராய ஃபேக்டரி வைக்கிறதுக்கு பதிலாக எம்சாண்ட் ஃபேக்டரி வைக்கலாம்ல. ஆனா அவ்வளவு லாபம் போதாது, எங்களுக்கு கொள்ளை லாபம் வேணும். அதனால எம்சாண்ட் வச்சுட்டா நீங்க மாட்டு வண்டியில கூட அங்க வேண்டாம், அதற்கு மாற்று வந்துவிடும். ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. நான் சொல்லுகிறேன்,
நீங்கள் களவாடாமல் இருந்தால், கமிஷன் கேட்காமல் இருந்தால் விட்டு சென்ற தொழில் அதிபர்கள் எல்லாம் திரும்பி வருவார்கள். 50 லட்சம் வேலையை சொடுக்கில் செய்துவிடலாம். ஒரே நபரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் பல்வேறு இடங்களில் இருப்பதை தடுக்க வாக்காளர் பட்டியலுடன் ஆதாரை இணைக்க பரிசீலனை நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், வாக்காளர் பட்டியலில் ஒரே நபரின் பெயர் பல இடங்களில் இருப்பதை தடுப்பதற்காக வாக்காளர் பட்டியலுடன் ஆதாரை இணைக்க தேர்தல் ஆணையம் விரும்புகிறது என கூறினார். ஆதாரை இணைத்தாலும் வாக்காளர் பட்டியல் தரவுகள் பாதுகாப்பாக இருக்கும் என தெரிவித்த அவர், அதை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆன்லைன் விளையாட்டுக்கு அடிமையான பட்டதார இளைஞர் பாட்டியை அடித்துக் கொன்ற நிகழ்வு உளுந்தூர்பேட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பூகொணலவாடி கிராமத்தை சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி வேளாண்மை துறையில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கொரோனா காரணமாக ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடைபெற்று வந்தன. வகுப்பு நேரம் போக செல்போனில் கேம் விளையாடத் தொடங்கினார் ஹரிஹரன். ஆர்வத்துடன் இரவு பகல் முழுவதும் விளையாட்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டதால் அதற்கு அடிமையாகி போனதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் குடும்பத்தாரிடம் அதிகளவு கோபம் கொண்டதால் அவரை பரிசோதித்த மருத்துவர் ஹரிஹரன் மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் உடனே மருத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அளிக்கப்பட்ட மருத்துவத்தை தொடர்ந்து ஓரளவு குணமடைந்ததால் இனி வீட்டிலிருந்தே மருத்துவம் பெறலாம் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதையடுத்து ஹரிஹரனை அவரது பாட்டி வீடான எல்லை கிராமத்தில் அவரது பெற்றோர் கொண்டு சென்றனர். இந்த நிலையில் அங்கு மாத்திரைகளை முறைப்படி எடுக்காமல் தவறியதால் ஹரிஹரன் அதிகளவு மனநிலை பாதிக்கப்பட்டு தான் கடவுள் என்று ஒரு கட்டத்தில் தெரிவித்துள்ளார். பின்னர் பாட்டியுடன் தூங்கிக் கொண்டிருந்த ஹரிஹரன் நள்ளிரவு திடீரென எழுந்து தியானம் செய்வதாக கூறி அருகிலிருந்த கல்லை எடுத்து பாட்டியின் தலைப்பகுதியில் பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் நிகழ்விடத்திலேயே பாட்டி உயிரிழந்தார். அங்கு விரைந்த போலீசார் ஹரிஹரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆன்லைன் விளையாட்டுக்கு அடிமையான பட்டதாரி இளைஞர் பாட்டியை அடித்துக் கொன்ற நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அடிமையானவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய மனநல ஆலோசனை வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனிவரும் செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே பிரமலை கல்லர் சமுதாய கூடத்தில் சமுதாயம் சார்ந்து வாக்கு சேகரிக்க சென்ற துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போடிநாயக்கனூர் அருகே சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட போடி கொசபாளையத்தில் உள்ள சமுதாய கூடத்தை கட்சி சார்ந்த கூட்டம் நடத்த அனுமதி இல்லாத நிலையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அனுமதித்ததை தொடர்ந்து அங்கு 50க்கும் மேற்பட்டோர் OPS ஒழிக என முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அங்கு அவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சமுதாய கூடத்தை விட்டு வர முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சரானதும் சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு உரிய பங்கீடு தரப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பணன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் பவானியில் அதிமுக கூட்டணி கட்சியினர் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் பவானி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமான KC கருப்பணன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இளைஞர்கள் மற்றும் இளைய தலைமுறையினரை கட்சி பணியில் அதிகளவில் ஈடுபடுத்திட வேண்டும் எனவும் கட்சிகளை நடத்தப்போகும் அடுத்த தலைமுறை அவர்கள்தான் எனவும் குறிப்பிட்டார். மேலும் பெண்களுக்கு சம ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியலிலும் அவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அவங்களுக்கு 7.5% கொடுத்துட்டாங்க, நமக்கெல்லாம் இனி அடுத்தது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லுவாங்க. அது தவறு. நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சாதி வாரியாக கணக்கெடுப்பை முடித்திருக்கிறார்கள்.
கூடிய விரைவிலே மீண்டும் முதலமைச்சரான உடனேயே அனைத்து சாதிகளுக்கும் அவருடைய எவ்வளவு பங்கீடு இருக்கின்றதோ அதன்படி இன்றைக்கு ஒதுக்கீடு செய்து கொடுக்க போகிறார்கள். அது யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு சொல்லுவாங்க, நமக்கு அவங்க எடுத்துட்டாங்க, நமக்கு இல்லாமல் போயிடும் சொல்லி எதிர்கட்சிகள்லாம் போய் பேசுவாங்க. அது 100% தவறு. ஏன்னா எல்லா சாதிகளும் கணக்கெடுக்கப்பட்டு அதனுடைய என்ன பர்சன்டேஜ் இருக்கிறதை இன்னைக்கு அறிந்திருக்கிறார்கள். கூடிய விரைவிலே அனைவருக்கும் இந்த இட ஒதுக்கீடு கிடைக்கும் என்பதை நல்ல இடத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். திமுக குடும்பத்துக்கு ஆட்சி செய்யும், அதிமுக மக்களுக்கு ஆட்சி செய்யும் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான கடம்பூர் ராஜு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த முறை அளித்த வாக்குறுதிகளை அதிமுக அரசு நிறைவேற்றியுள்ளது எனவும், ஆனால் திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறிய 2 ஏக்கர் நிலம் வழங்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்குத்தான் பொற்காலம் எனவும், தேர்தல் முடிந்து அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவசமாக வாஷிங் மிஷின் வழங்குவோம் எனவும் தெரிவித்தார். சொன்ன தேர்தல் அறிக்கை ஒண்ணு கூட கொடுக்காம இல்ல. ஆனா அவங்க ஆட்சிக்கு வரும்போது ஒரு நேரத்தில் சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா நிலமற்ற விவசாய ஏழைகளுக்கு பூரா 2 ஏக்கர் நிலம் தருவாங்க. எந்த ஊர்ல நிலம்? நானும் தமிழ்நாடு பூரா கேட்டு பார்த்துட்டேன். யாராவது வாங்கிக்கலாமா சொல்லுங்க, சும்மா வாங்கியிருந்தா சொல்லுங்க, நானும் உங்களையாவது பாத்துறேன். தமிழ்நாடு பூரா ஒரு இடத்துல பார்க்கல. அவங்க குடும்பத்துக்கு தான் ஆட்சி செய்வாங்க, நாங்க மக்களுக்கு ஆட்சி செய்வோம். அவங்க அவங்களுடைய மக்களுக்கு தான் ஆட்சி செய்வாங்க. நான் சொன்ன மிக்சி பன் கிரைண்டர் எப்படி வீடு வீட வந்துச்சோ அதே போல தேர்தல் முடியிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் வாஷிங் மிஷினும் லோட் லோடா கொண்டு வந்து இறங்கி ஒரு கதவு தட்டி நாங்க கொடுப்போம். கேஸ் கொடுக்குற மாதிரி உங்க வீட்டுக்கு வாஷிங் மிஷின் இன்னைக்கு வந்த மாதிரி உலகெல்லாம் மாட்டி வச்சுக்கோங்க, ரெடியா வந்துடும். நான் அதை வாங்கி நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். தனுஷ் நடிப்பில் உருவாகியுள்ள கர்ணன் திரைப்படத்திற்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மதுரை சுப்பிரமணியபுரம் பகுதியைச் சேர்ந்த புல்லட் பிரபு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் கர்ணன் திரைப்படத்தின் பாடலில் இடம்பெற்றுள்ள பண்டாரத்தி சக்காலத்தி என்ற வார்த்தைகள் தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகம் முழுவதும் வாழும் பண்டாரம், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், யோகீஸ்வரர் ஆகிய சமுதாய மக்களின் உணர்வுகளையும் நன்மதிப்பையும் கெடுக்கும் வண்ணம் உள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். எனவே பாடலில் உள்ள பண்டாரத்தி சக்காலத்தி என்ற வரிகளை நீக்கிவிட்டு கர்ணன் படத்தை வெளியிட உத்தரவிட வேண்டுமெனவும், அதுவரை படம் வெளியிடுவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட வேண்டுமெனவும் கோரியுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுந்தரேஷ் ஆனந்தி அமர்வு மனுதாரர் கோரிக்கை குறித்து தணிக்கைத்துறை அலுவலர், தயாரிப்பாளர் கலைப்புலி தானு, இயக்குநர் மாரி செல்வராஜ் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் அருள் சரவணன் பிரபல பாலிவுட் நடிகை ஊர்வசி ரவுத்தேலாவுடன் நடனமாடும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜேடி செர்ரி என்ற இரட்டை இயக்குநர்கள் இயக்கி வரும் புதிய திரைப்படம் ஒன்றில் சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் அருள் சரவணன் நடித்து வருகிறார். இந்த படத்திற்கு பிரபல இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்கிறார். இந்த படத்தில் அருள் சரவணனுக்கு ஜோடியாக பாலிவுட் மாடல் ரித்திகா திவாரி நடிக்கிறார். அண்மையில் இந்த படத்தில் அருள் சரவணன் ஆக்ஷன் காட்சிகளில் நடிப்பது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த நிலையில் பாலிவுட் நடிகை ஊர்வசி ரவுத்தேலாவுடன் அருள் சரவணன் நடனமாடும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த பாடலின் படப்பிடிப்பு மணாலியில் படமாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ஜனநாயக கட்சி மக்கள் நீதி மய்ய கூட்டணி கட்சி வேட்பாளர் டாக்டர் சித்து பல்வேறு இடங்களில் டார்ச் லைட் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் நாள் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி மக்கள் நீதி மய்ய கூட்டணி கட்சி வேட்பாளர் டாக்டர் சித்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த காரைநகர், மூலக்கடை, தண்ணீர் பந்தல், காரப்பிடாகை, திருப்பூண்டி, மேலப்பிடாகை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள், வியாபாரிகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு சென்று டார்ச் லைட் சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் சென்னை சேப்பாக்கம் தொகுதி வேட்பாளரான முகமது இத்ரீஸ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மக்கள் நீதி மய்யம் மாவட்ட நிர்வாகி ஓம் பிரகாஷ் மற்றும் சமத்துவ மக்கள் கட்சி மாவட்ட நிர்வாகி நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் வெள்ளிக்கிழமை சேப்பாக்கம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யவிருப்பதாகவும், அன்றே கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாகவும் முகமது இத்ரீஸ் தெரிவித்தார். படித்த இளைஞர்களுக்கு சிறு குறு தொழிற்சாலைகளை உருவாக்கி வீட்டுக்கு ஒருவருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் வழங்க வழிவகை செய்வோம் என இந்திய ஜனநாயக கட்சியின் செங்கற்பட்டு தொகுதி வேட்பாளர் முத்தமிழ்ச்செல்வன் உறுதியளித்தார். இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஐஜேகே வேட்பாளர் முத்தமிழ்ச்செல்வன் பொருளாதாரத்தில் பின்தங்கி உயர்கல்வி பெற முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர்கல்வி வழங்கப்படும் எனவும், தொழில்துறை சார்ந்த பயிற்சி கூடங்கள், வேலை வாய்ப்புகள் அமைத்து தருவதாகவும் குறிப்பிட்டார்.
குறிப்பிட்டார். கல்விக்கான மானியத்தை அரசாங்கமே வழங்க வேண்டும் எனவும், அனைத்து அரசு பள்ளிகளையும் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக தரம் உயர்த்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என மு க ஸ்டாலின் உறுதி. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு. விவசாயிகளின் நிலங்களை பிடுங்கி தனியாருக்கு தாரை வார்த்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் அழிக்க நினைத்தவர் மு க ஸ்டாலின். திருவாரூர் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் பழனிசாமி குற்றச்சாட்டு. சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கு விசாரணையை 6 மாத காலத்திற்குள் முடிக்க வேண்டும். கீழமை நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஸ்டெர்லைட் ஆலை வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என வேதாந்தா நிறுவனம் கோரிக்கை. வேதாந்தா நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. கும்பகோணத்தில் அரசு உதவி பெறும் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 7 மாணவிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி. பள்ளி மாணவிகள் 1500 பேருக்கு பரிசோதனை தீவிரம். இத்துடன் வி நியூஸ் 27 செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வி நியூஸ் 27 சமூக வலைதள பக்கங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.